நடிகை நயன்தாராவோட வாழ்க்கை சம்பவத்தை படமா எடுக்க இருக்காரு நடிகரும் டைரக்டருமான பிரபுதேவா. நயன்தாராவோட காதல் கதை உலகம் அறிஞ்ச விஷயம். மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்த பிறகு முதல்ல சிம்பு, பிறகு பிரபுதேவா இவங்கெல்லாம் காதலிச்சு பின்னால இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சதாகவும் சொல்லப்பட்டது. நயன்தாராவோட முந்தைய காதல் கதைகள்ல பிரபுதேவாவுடனான காதல் தான் திருமணம் வரைக்கும் போச்சு. அவருக்காகவே இந்துவாக மதம் மாறினார் நயன்தாரா. பிரபுதேவாவோ நயன்தாராவுக்காக தன்னோட மனைவியை விவாகரத்து செஞ்சாரு. இத்தனை தியாகங்களுக்கு பிறகும் நயன்தாரா பிரபுதேவா காதல் ஒரு கட்டத்துல முறிஞ்சு போச்சு. இந்நிலையில இப்ப பிரபுதேவா தயாரிப்புல இயக்குனர் ஏஎல் விஜய் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. இதுல தமன்னா ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை நயன்தாராவோட வாழ்க்கையை வச்சு எடுக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே நேரத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகள்ல உருவாக்குற இந்த படத்துக்கு தமிழ்ல காந்தா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. தெலுங்குல அபிநேட்சி அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. அபிநேட்சி அப்படின்னா நடிகைன்னு அர்த்தமா. காந்தாங்கிற டைட்டில் ரத்த கண்ணீர் படத்துல எம்.ஆர். ராதா கிட்ட பணத்தை பறிச்சுட்டு அவரை உதறி செல்லும் கதாபாத்திரத்தோட பெயர். சார், இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சார். நான் நாக் சார் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும், ஒரு வாட்டி கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்பா சரி, அண்ணா, அம்மா, எங்கள் அம்மா சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியம். ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா குறை சொல்லுவார், நல்லா இருக்குடா, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை அப்படிம்பாரு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. பரவாயில்ல, இந்தியா தோத்துருச்சு, கவலையப்படாதீங்க, இந்த வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே அது ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாக் சார் நடிகர் சங்கத்தில் மெம்பராக போகிறாரு, தமிழ் நடிகர் சங்கத்தில். நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாரோட இன்டர்வியூ படிச்சுட்டு அது வந்து நான் என்னை மாற்றிக்க நிறைய ட்ரை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பேட்டரி சார்ஜ் தீர்ற அளவுக்கு. ராஜபவன் சாருக்கு வந்து மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அவர் நேரில் கையை பிடிச்சி நன்றி சொல்லலாம்னா அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பிஸியாகவே இருக்காரு ஜோக்கரில்.